சர்க்கஸ் மேக்சிமஸ் யுத்த மைதானத்தில் அடிமைகள் பலரை கோரமாக வதம் செய்து அந்நகர ராச்சியத்தின் தளபதியை கோபப்பட வைத்து அங்கிருந்து செல்ல வைத்த கிளாடியேட்டரான கைதி ஜெண்டாயுதனை பார்க்க அன்றைய இரவில் விரல்வேல் முயன்றான். அதிலும் அவனது உடலமைப்பு, நிறம் ஆகியவற்றை பார்த்த விரல்வேல் அவன் தமிழக வீரனாக இருப்பானோ எனவும் சந்தேகம் கொண்டான். அவனை சந்தேகிக்க ஆவலோடு முயற்சித்த விரல்வேலிற்கு பெருத்த ஏமாற்றமே மிஞ்சியது. விரல்வேல் அவனது காவல் அறையில் இருந்து வெளியேறினாலும் அவனை ஜெண்டாயுதன் அடைக்கப்பட்டிருந்த சிறைக்குள் யாரும் அனுமதிக்கவில்லை. ஜெண்டாயுதன் இருக்கும் அறைக்குள் யார் சென்றாலும் அவர்களை கொன்றுவிடுகிறான் என்ற அச்சத்தால் மிகவும் எச்சரிக்கையுடனும் அச்சத்துடனும் காவல் வீரர்கள் காவல் காத்துக் கொண்டிருந்தனர். யாருக்கும் அடங்காத ஜெண்டாயுதனை அறையிலேயே கொன்றுவிடலாமா என்றும் சிந்தித்திருக்கிறான் அத்தளபதி. வீரனான அவனை கொன்றால் யவன மக்களின் கோபத்தை எதிர்கொள்ள நேரிடும். அதிலும் ஜெண்டாயுதனை சண்டையிட வைத்ததன் மூலம் மக்களின் ஏக வரவேற்பை பெற்றிருந்தான் அத்தளபதி. ஜெண்டாயுதன் அத்தளபதியை கொல்வேன் என்று அறைகூவல் விடுத்ததும் அவனை கொன்றுவிடுங்கள் என ஆணையிட்டிருந்தான் அந்த ரோமானிய தளபதி. ஆனால் அவனது அமைச்சர்கள், கைதியாக சிறைப்பட்டிருக்கும் அவனால் உங்களை ஒருபோதும் நெருங்க இயலாது. உங்களை நெருங்கும் வரை நமது மெய்க்காவலர்கள் அமைதியாக பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். தேவையற்ற கவலையை விடுங்கள். அவனை தாங்கள் சிறையிலேயே கொன்றால் உங்கள் வீரத்திற்கு இழுக்கு ஏற்படும். மக்களும் அவதூறு பேசுவார்கள் என கூற, சர்க்கஸ் மேக்சிமஸிலேயே ஜெண்டாயுதனை மக்கள் முன் மற்ற அடிமைகள் மற்றும் கைதிகளை வைத்து கொல்வதே சரி என்ற முடிவுக்கு வந்தான். அடுத்த நாள் ரோமானிய தளபதி சற்று சீக்கிரமே சர்க்கஸ் மேக்சிமஸிற்கு வந்து சேர்ந்தான். அவன், இன்று அடிமை வீரர்களை இரு குழுக்களாக சண்டையிடச் சொல்லுங்கள் என சர்க்கஸ் மேக்சிமஸ் அரங்கத் தலைவனை அழைத்து கட்டளையிட அவன் காவல் வீரர்களிடம் தகவலை சொல்லி அனுப்பினான். சிறையில் அன்றைய தினத்தை எதிர்பார்த்து மற்ற அடிமைகளுடன் அமர்ந்திருந்தனர் விரல்வேலும் இம்ஹோடெப்பும். இம்ஹோடெப்பை அழைத்த காவல் வீரன் ரோமானிய தளபதியின் கட்டளையை அவனுக்கு தெரியப்படுத்தினான். சிறை போன்றிருந்த அந்த அறைக்குள் வந்த இம்ஹோடெப், தலைவரே, இன்று நாம் தான் சண்டையிடப் போகிறோம், கைதிகள் அல்ல என்றான். விரல்வேல் எந்த பதிலையும் அளிக்காமல் அமைதியாகவே அமர்ந்திருந்தான். அவனது எண்ண ஓட்டம் அனைத்தும் ஜெண்டாயுதனை பற்றியதாகவே இருந்தது. பிறகே, இம்ஹோடெப், இன்று நம்மால் அந்த வீரனை சந்திக்க இயலாதா என வினவினான். தலைவரே, நம்மை போன்ற அடிமைகள் அனைவரும் இன்று அந்த முரட்டு வீரனை எதிர்கொள்ளப் போவதில்லை என அறிந்ததிலிருந்து மகிழ்ச்சியில் திளைக்கிறார்கள். ஆனால் தாங்கள் அந்த வீரனை சந்திக்கப் போவதில்லையா என்று ஏமாற்றத்துடன் வினவுகிறீர்களே என கேள்வி எழுப்பிக் கொண்டே இரும்பு கவசங்கள் 2 எடுத்த இம்ஹோடெப் மற்றொரு அடிமையின் உதவியுடன் ஒன்றை அணிந்து கொண்டு, தலைவரே, இந்த கவசங்களை அணிந்து கொள்ளுங்கள் என நீட்டினான். இம்ஹோடெப், நேற்று ஜெண்டாயுதனை எதிர்த்த அந்த கைதிகளும் இந்த மார்பு கவசத்தை அணிந்திருந்தார்கள், கவனித்தாய்தானே? கவனித்தேன் தலைவரே. அவனது தாக்குதலில் மார்பு கவசத்தாலும் அந்த கைதிகளை காக்க இயலவில்லை. அவனது பலம் பிரமிக்க வைக்கிறது. அப்படியிருக்க நான் இந்த கவசத்தை அணிந்து அவனை எதிர்க்கச் சொல்கிறாயா? நாம் தான் இன்று அவனை எதிர்கொள்ளப் போவதில்லையே. இல்லை இம்ஹோடெப், ஜெண்டாயுதனை கொன்றே தீர வேண்டும் எனும் நினைப்பில் இருக்கிறான் ரோமானிய தளபதி. அப்படி இருக்க இன்று ஜெண்டாயுதனை சிறையிலேயே அடைத்து ஒரு நாளை அவன் வீணடிக்க மாட்டான். நாம் முதலில் சென்று சண்டையிட்டதும் பிறகு அவன் உள்ளே அனுப்பப்படலாம். சரி தலைவரே, அப்படியெனில் இந்த கவசம் உங்களுக்கு வேண்டாமா? உயிரை காத்துக்கொள்ள நடக்கப் போகும் யுத்தத்தில் தேவையற்ற வீண்பலு எனக்கு வேண்டாம் என நினைக்கிறேன். அந்த கவசத்தை காட்டிலும் எனக்கு என் வாள் மீது நம்பிக்கை இருக்கிறது இம்ஹோடெப். தங்கள் விருப்பப்படியே என்ற இம்ஹோடெப் அந்த மார்பு கவசத்தை மற்றொருவனுக்கு அணிவித்துவிட்டு ஒரு தலை கவசத்தை கொண்டு வந்து விரல்வேலிடம் கொடுத்து, இதை தாங்கள் கட்டாயம் அணிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். யுத்த களத்தில் எந்த அடிமையும் முகத்தை காட்டிக்கொண்டு சண்டையிட உரிமை இல்லை. இது உங்கள் தலைக்கு கச்சிதமாக பொருந்தும் என நினைக்கிறேன் என்றான். அந்த தலைக்கவசத்தை உயர்த்தி பார்த்த விரல்வேல் அதனை தனது தலையில் அணிந்து கொண்டான். அந்த கவசத்தை அணிந்த பிறகு விரல்வேலின் தோற்றமே சற்று மாறியிருந்தது. அவனது கண்களில் குடிகொண்டிருக்கும் கம்பீர பார்வை கூடியிருந்தது. அந்த கவசம் அவனது தலை, நெற்றி, மூக்கு, கன்னம், கழுத்து ஆகியவற்றை மூடிக்கொண்டு கண், வாய் 2 மட்டுமே மூடாமல் திறந்து கொண்டு இருந்தது. வாளுறையை எடுத்து இடுப்பில் கட்டிய விரல்வேல் அங்கு அவன் தயாராக வைத்திருந்த சில குறு வாள்களை எடுத்து இடுப்பில் சொருகி கொண்டு, நான் தயார் இம்ஹோடெப், வா புறப்படுவோம் என கூறி புறப்பட்டான். அப்போது அந்த அறையின் காவல் வீரன் அவர்களை மறித்து, நீங்கள் உயிரோடு திரும்பி வந்தால் நாம் சந்திப்போம். அது மட்டுமல்லாமல் வேறொரு தகவலும் அந்த செண்டாயுதனை பற்றி எனக்கு கிடைத்திருக்கிறது என்றான்.
என்ன என வினவினான் விரல்வேல். அவனிடம் யார் அடைக்கலம் தேடி சரணாகதி அடைந்தாலும் அவன் அவர்களை கொல்ல மாட்டானாம். நேற்றுதான் நீங்கள் கண்டிருப்பீர்களே என சிரித்தபடியே கூறினான். இன்று நடக்கப் போவதை கவனி என அவனுக்கு இம்ஹோட்டெப் பதில் அளிக்க இருவரும் அங்கிருந்து புறப்பட்டார்கள். அப்போது கொம்பு ஊத இரும்பு கதவு திறக்கப்பட்டது. யுத்த மைதானத்திற்குள் முதல் ஆளாக நுழைந்தான் விரல்வேல். அவனை பின்தொடர்ந்து வந்தான் இம்ஹோட்டெப். அவர்கள் இருவரை தொடர்ந்து முரட்டு தோற்றமுடைய அடிமைகள் பலர் அவ்வழியே உள்ளே நுழைந்தனர். இம்ஹோட்டெப், என்ன நடந்தாலும் என்னை விட்டு நீ பிரிந்துவிடக்கூடாது என்பதை மட்டும் நினைவில் கொள். என்னால் தான் நீ இந்த துயரத்தில் சிக்கியிருக்கிறாய். உன்னை காப்பது என் பொறுப்பு என்றபடியே மைதானத்தின் மையப்பகுதியை நோக்கி நடந்தான். நிச்சயமாக தலைவரே, நீங்கள் அந்த முரட்டு வீரனான செண்டாயுதனை வீழ்த்தத்தான் போகிறீர்கள். நாம் இங்கிருந்து தப்பிக்கத்தான் போகிறோம். உயிரை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் நாம் விட்டுவிடக்கூடாது. ஆம் இம்ஹோட்டெப், உயிரை மட்டும் நாம் காப்பாற்றிக் கொள்ளப் போவதில்லை, தன்மானம் மற்றும் சுய கௌரவத்தையும் தான். மீண்டும் கூறுகிறேன், கருணை என்பதை விட்டு விடுங்கள். செங்குவீரன் என்ற பெயர்க்கேற்ப உங்கள் வீரத்தை இன்று இந்த யவன தேசம் காணட்டும் என இம்ஹோட்டெப் கூறிக்கொண்டிருந்த போதே மீண்டும் கொம்பு ஊதப்பட்டது. மற்றொரு இரும்பு கதவு திறக்கப்பட்டது. அதிலிருந்து அடிமைகள் பலர் உள்ளே நுழைந்தார்கள். ஆனால் அவர்கள் அனைவரும் புறவியில் அமர்ந்திருந்தார்கள். குழுவாக எப்படி செயல்பட்டு தாக்க வருபவர்களை எதிர்கொள்ள வேண்டும் என ஏற்கனவே திட்டம் தீட்டி இம்ஹோட்டெப் மற்றும் அவனது குழு அடிமை வீரர்களுக்கு கூறியிருந்தான் செங்குவீரன். அவனது வாள் மற்றும் சில குறு வாள்களுடன் உள்ளே வர மற்ற அடிமை வீரர்கள் கோடரி, ஈட்டி, வேல், வாள் மற்றும் தற்காப்பு கேடயம் ஆகியவற்றுடன் உள்ளே நுழைந்திருந்தார்கள். புறவியில் ஏறி யுத்த களத்திற்குள் அவர்கள் நுழைந்ததுமே ஒன்று கூடுங்கள் என ஆணையிட்டான் விரல்வேல். உடனே கேடயத்தை தாங்கிய 4 வீரர்கள் பாதுகாப்பு சுவர் ஒன்றை கேடயத்தால் அமைத்து நின்றனர். அவர்களுக்கு பின்னால் செங்குவீரன் நின்றான். இம்ஹோட்டெப் செங்குவீரனுக்கு வலப்புறமாக நின்று கொண்டான். மற்ற அடிமைகள் அவனுக்கு பின்னால் 10 பேர் நின்று கொண்டார்கள். அவர்கள் அணிவகுத்து நின்ற தோற்றமானது கேடய சுவர் ஒன்று இருப்பதை போலவும் அதற்கு பின்னால் ஈட்டியின் முனை இருப்பதை போன்றும் காட்சியளித்தது அரங்கத்தில் அமர்ந்திருந்தவர்களுக்கு. புறவியில் வந்தவர்கள் முதலில் வில்லில் இருந்து அம்பினை அவர்களை நோக்கி எறிந்தார்கள். அவர்கள் அம்பினை தொடுப்பதை பார்த்த செங்குவீரன் நெருங்கி நில்லுங்கள் என கட்டளையிட்டான். அடுத்த கணம் கேடயத்தை அவ்வீரர்கள் சற்று உயர்த்தி பிடிக்க அந்த கேடயத்தின் பாதுகாப்பில் செங்குவீரன், இம்ஹோட்டெப் உட்பட அனைவரும் நின்று கொண்டார்கள். புறவியில் வந்தவர்கள் எய்த அம்புகள் அனைத்தையும் அந்த கேடயங்கள் தடுத்து கொண்டன. உயரப் பறந்து வந்த சில அம்புகள் பின்னால் நின்றவர்களின் கைகளில் தாக்கி குருதியையும் சிந்த செய்தன. அம்பு மழை ஓய்ந்த இம்ஹோட்டெப் என்றான் விரல்வேல். உடனே கேடயங்கள் விலக்கப்பட்டன. ஈட்டி ஒன்றுடன் ஓடிய இம்ஹோட்டெப் புறவியில் வேகமாக வந்தவனை நோக்கி எறிந்தான். காற்றில் பறந்து சென்ற அந்த ஈட்டியானது குறிதவறாமல் புறவி வீரனின் மார்பை தைத்து அவனை கீழே சாய்த்தது. மீண்டும் இம்ஹோட்டெப் கவசங்களுக்கு பின்னால் வந்து நின்று கொண்டான். அந்த புறவி வீரர்கள் வந்த பாதையில் புழுதி எழ இவர்களை தாக்க விரைந்து வந்து கொண்டிருந்தனர். செங்குவீரன் அவனது அடிமை வீரர்களின் பதற்றத்தை குறைத்து தகுந்த சமயத்திற்காக காத்திருக்கச் செய்தான். புறவியில் வந்த அடிமை வீரர்கள் ஈட்டிகளை எடுத்து ஓங்கியபடி இவர்களை ஒரே பாய்ச்சலில் துளைத்து விடுவதை போன்று வந்து கொண்டிருந்தார்கள். அவர்களின் குளம்படி சத்தம் இவர்களின் காதுகளில் விழும் தொலைவில் வந்து கொண்டிருந்தார்கள். கேடய வீரர்கள் கேடயத்தை சுழற்சி அப்புறவிகளை நோக்கி வேகமாக வீசுங்கள் என கட்டளையிட அடுத்த கணம் முன்னால் நின்ற 4 கிளாடியேட்டர்களும் அவர்கள் கைகளில் வைத்திருந்த பெரிய இரும்பு கவசத்தை அப்புறவைகளை நோக்கி வேகமாக சுழற்சி எறிந்தார்கள். யவன தேசத்து கேடயங்கள் கனமான எடையுடனும் தடிமனுடனும் அமைக்கப்பட்டிருக்கும். அது ஒருவனின் தலை முதல் முழங்கால் வரை நீண்டு எதிரிகளின் ஈட்டி மற்றும் அம்புகளை தாங்கிக் கொள்ளும். அவ்வளவு பெரிய வடிவமுடைய அந்த கேடயங்கள் அந்த முரட்டு தோற்றமும் வலிமையும் உடைய அந்த அடிமைகள் சுழற்சி தூக்கி எறிந்ததும் அவை வேகமாக சுழன்று சென்றபடி புறவிகளை தாக்கின. அதை கண்டு மிரண்ட அந்த புறவிகள் அதன் மீது அமர்ந்தவர்களை கீழே தள்ளிவிட்டன. அவர்களின் குழுவிற்குள் ஏற்பட்டுவிட்ட குழப்பமான சூழ்நிலையை புரிந்து கொண்ட செங்குவீரன் அவனது வாளினை உரையில் போட்டுவிட்டு கையில் ஈட்டி ஒன்றினை எடுத்துக்கொண்டு அவர்களை தாக்குங்கள் என கட்டளையிட்டபடியே ஓட அவனை பின்தொடர்ந்து மற்ற அடிமை வீரர்களும் அவர்களை தாக்கினார்கள். புறவியில் அமர்ந்திருந்த வீரன் ஈட்டியை ஓங்கி எறிவதற்குள் ஓடிச் சென்ற செங்குவீரன் தன் கையில் இருந்த குத்தீட்டியை அவனது வயிற்றில் செலுத்தி அவனை கீழே தள்ளி அவனது புறவியை கைப்பற்றிக் கொண்டு போரிடத் தொடங்கினான். தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால்
தன்னை எதிர்க்க வருபவர்களை நிச்சயம் கொன்றுவிட வேண்டும் என்ற உத்வேகத்தில் அந்த இரு குழுவுக்கும் இடையில் மரண போராட்டம் தொடங்கியது. போரிட்ட புறவிகள் கிளப்பிய புழுதிகள் சில கண நேர பொழுதுகள் அவ்விடத்தை மறைத்திருந்தன. சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த புழுதியிலிருந்து இம்ஹோடெப் தான் ஒரு புறவியில் ஏறி வெளியே வந்தான். அவனது வாள் மற்றும் ஈட்டி இரண்டிலிருந்தும் குருதி சொட்டிக் கொண்டிருந்தது. புழுதி அவ்விடத்தில் அடங்க அடங்க 4 புறவிகள் மட்டுமே உயிரோடு கனைத்துக் கொண்டு நின்றன. மற்ற அனைத்து புறவிகளும் மண்ணில் வீழ்ந்து கிடந்தன. செங்கு வீரன் குழுவின் தரப்பில் 4 வீர மரணத்தை தழுவியிருந்தார்கள். ஆனால் அவர்களை தாக்க வந்த குழுவினர் அனைவருமே மடிந்து கிடந்தார்கள். உயிர் பிழைத்தவர்கள் புறவையிலிருந்து கீழே இறங்கி ஒன்று கூடினர். புறவை கிளப்பியிருந்த புழுதியினால் அரங்கத்தில் அமர்ந்திருந்தவர்களுக்கு யார் வென்றார்கள் என்ற குழப்பம் காணப்பட்டதால் நீண்ட அமைதி நிலவியது. புறவையில் வந்தவர்கள் தான் வென்றுள்ளார்கள் என்று பலரும் எண்ணிக்கொண்டிருந்த வேளையில் குருதி வழிந்தபடி நின்றிருந்த செங்கு வீரன் தனது வாள் மற்றும் ஈட்டியை வெற்றி பெற்றதன் அடையாளமாக உயர்த்தி தூக்கினான். கவசம் அணியாத அவனது வெற்றி மார்பினை கண்டவர்கள் அடையாளம் அறிந்து ஆரவாரமிடத் தொடங்க இரைச்சல் வானில் பட்டு எதிரொலித்தது. அச்சூழலில் மீண்டும் கொம்பு ஊத இரும்பு கதவு ஒன்று திறக்கப்பட்டது. அப்போது அவற்றிலிருந்து 4-5 ஓநாய்கள் உள்ளே விடப்பட்டன. தனித்து விடப்படும் சிங்கம் மற்றும் புலியை விட கூட்டமாக இருக்கும் ஓநாய்கள் கடும் ஆபத்தானது என்று செங்கு வீரன் அறிவான். யாரும் கூட்டத்தில் இருந்து பிரிந்து விடாதீர்கள், ஓநாய்கள் தந்திரம் மிக்கவை, கவனமுடன் கையாள வேண்டும் என எச்சரித்தான். வாள் மற்றும் ஈட்டிகளை கொண்டு தயாராக அவர்கள் நின்று கொண்டிருந்த வேளையில் அவர்களை நோக்கி ஓடி வந்த ஓநாய்கள் அருகில் கிடந்த பிணங்களை தின்னத் தொடங்கின. அதை கண்டு சிரித்த சில அடிமை வீரர்கள், பிணங்களை தின்னும் இவையா நம்மை கொல்லப் போகிறது என அலட்சியத்துடன் கூறியபடியே ஈட்டியை ஓங்கிக் கொண்டு அந்த ஓநாய்களை குத்த சென்றனர். அவர்கள் செல்வதை தடுத்தான் செங்கு வீரன். ஆனால் அவர்கள் செவிசாய்க்கவில்லை. ஈட்டியோடு சென்ற அடிமை வீரன் ஒருவன் பசியினால் புறவியை கடித்து தின்று கொண்டிருந்த ஒரு ஓநாயின் வயிற்றில் ஈட்டியை செருகி பிடுங்கினான். ஆனால் அவன் எதிர்பார்த்ததை போன்று அந்த ஓநாய் இறக்கவில்லை. வயிற்றில் குருதி கசிந்தபடியே அவன் மீது பாய்ந்து அவனது கழுத்தை கடித்து குதறியது. அவனது தலை மட்டும் துண்டாகி தனியே விழ அந்த ஓநாயின் பார்வை அவற்றை குத்த வந்த மற்ற அடிமைகளின் மீது திரும்பியது. அந்த ஒரு ஓநாய் சத்தம் எழுப்ப மற்ற அனைத்து ஓநாய்களும் அவர்களின் மீது பாய்ந்தன. அப்போதுதான் அவர்களின் பிழையை அவர்கள் அறிந்தார்கள். ஆனால் அவர்கள் சுதாரிப்பதற்குள் அவர்களின் மீது பாய்ந்த ஓநாய்கள் அவர்களை குதறி தள்ளின. ஓநாய் முன்னே சென்றவர்களை தாக்கிக் கொண்டிருக்கும் போதே ஓநாய்களை ஈட்டியால் வயிற்றில் குத்தினால் அவை உடனே மரணிக்காது. அவற்றின் வயிற்றை கிழித்தால் தான் அவை மரணிக்கும். இல்லையேல் தலையை கொய்ய வேண்டும், நினைவில் கொள்ளுங்கள் என கூறியவன் அவனது கையில் இருந்த ஒரு ஈட்டியை எடுத்து ஓநாயின் மீது எறிந்தான். அது குறித்தவராமல் ஒரு ஓநாயின் கழுத்தில் பாய அது அங்கேயே சுருண்டு விழுந்தது. மற்றவர்களும் கையில் இருந்த ஈட்டிகளை எறிந்தார்கள். அவ்வீட்டிகளில் சில குறித்தவராமல் ஓநாய்களை தாக்கின. மற்றவை குறித்தவரை கீழே குத்திட்டு நின்றன. வயிற்றில் குத்தப்பட்ட ஓநாய்கள் அவர்களை நோக்கி ஓடி வந்தன. அனைவருமே கையில் வாளுடன் தயாராக நின்றனர். அங்கு மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் யார் உயிர் பிழைக்கப் போவது என்பதை தீர்மானிக்க கடுமையான யுத்தம் நடைபெற்றது. அதை கண்ட அந்த யவனர்கள் ஆரவாரமிட்டு மகிழ்ந்தனர். அந்த கொடூரமான யுத்தத்தின் முடிவில் ஓநாய்கள் அனைத்தும் கொல்லப்பட்டிருந்தன. இவர்களின் தரப்பில் செங்கு வீரன் மட்டுமே காயமின்றி தப்பியிருந்தான். இம்ஹோடெப்பின் காலில் ஓநாயின் கடி ஏற்பட்டிருந்தது. இன்னும் ஒரு அடிமை வீரன் ஒருவனும் உயிரோடு நின்று கொண்டிருந்தான். அடிப்பட்ட இம்ஹோடெப்பை தோளில் தாங்கிய செங்கு வீரன் அவனை ஓரத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருந்தான். அப்போது மீண்டும் கொம்பு ஊதப்பட்டது. கதவு திறக்கப்பட்டது. முதலில் 2 முரட்டு யவனர்கள் கையில் வாளுடன் உள்ளே நுழைந்தார்கள். அவர்களுக்கு பின்னால் 5-6 அடிமைகள் உள்ளே நுழைந்தார்கள். அப்போது அந்த அரங்கம் அமைதியாகத்தான் இருந்தது. ஆனால் அடுத்த கணம் அரங்கத்தின் ஆரவாரம் விண்ணை பிளக்கும் அளவிற்கு எழுந்தது. காரணம் தெரியாத செங்கு வீரன் பார்வையை திருப்பினான். அங்கே மற்றொரு வாசலில் செண்டாயுதன் தன் ஆயுதத்துடன் வந்து கொண்டிருந்தான். தனது இடையில் கட்டியிருந்த துணியை கிழித்து இம்ஹோடெப்பின் குருதி வடிந்த காலை கட்டிய செங்கு வீரன் உருவிய வாளுடன் உயிர் பிழைத்து நின்ற மற்றொரு அடிமையிடம், நீ இவரை பத்திரமாக பார்த்துக்கொள், நான் அவர்களை எதிர்கொள்கிறேன் என கூறியபடியே இம்ஹோடெப்பிடம் இருந்த குறுவாள்களை வாங்கி இடையில் சொருகிக் கொண்டான். வாளினை உருவிக்கொண்டு குழுவாக நின்ற யவனர்களை நோக்கி நின்றான். செங்கு வீரன் நின்ற தோரணையில் இருந்து
அவன் மட்டுமே அந்த யவனர் குழுவை எதிர்கொள்ளப் போகிறானே, இவனுக்கு என்ன பைத்தியமா என எண்ணியபடியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர் யவனர்கள். இன்னொரு புறத்திலிருந்து இவர்களை நோக்கி வரும் அந்த முரட்டு கைதியை அந்த ஒற்றை வீரன் எப்படி எதிர்கொள்ளப் போகிறான் என்ற நினைப்பும் அவர்களுக்கு உருவாகியிருந்தது. உருவிய வாளோடு நின்ற செங்கு வீரனை நோக்கி வந்த அந்த அடிமைகள் வாள் மற்றும் கோடரியை தூக்கிக் கொண்டு அவனை தாக்க முன்னேறினார்கள். தயாராக நின்ற செங்கு வீரனை பார்த்த இம்ஹோடெப், இந்த நேரத்தில் தலைவருக்கு நான் சுமையாகிவிட்டேன் என எண்ணி வருந்தியபடியே நோக்கினான். அப்போது செங்கு வீரனது வாள் அவனது கையில் அதிர்ந்து கொண்டிருந்தது. அந்த அதிர்விலிருந்து ஓநாய்களின் குருதி துளிகள் தெரித்து கொண்டிருந்தன. இம்ஹோடெப்பின் முகத்தில் வெற்றி சிரிப்பு ஒன்று உதிர்ந்து விட்டு சென்றது. அடிமைகள் செங்கு வீரனை தாக்க நெருங்கி இருந்தார்கள். இடையில் இருந்த இரு குறுவாள்களை எடுத்து வேகமாக வீசினான். அக்குறுவாள்கள் இரண்டும் இருவரின் கழுத்தில் தஞ்சமடைந்து அவர்களின் உயிரை குடித்து கொண்டிருந்தது. அவ்வடிமைகள் அத்தாக்குதலை எதிர்பார்த்திருக்கவில்லை. கன நேரத்தில் இருவரின் இழப்பை பார்த்து கோபமடைந்த அந்த கிளாடியேட்டர்கள் செங்கு வீரனை நோக்கி ஆவேசத்துடன் ஓடி வந்தார்கள். வேகமாக தனது வாளினை சுழற்சியபடியே அவர்களின் கூட்டத்திற்குள் ஊடுருவி விட்டிருந்தான் செங்கு வீரன். அக்கூட்டத்தில் இருந்து அலறல் சத்தத்தை மட்டுமே வேடிக்கை பார்த்தவர்களால் அந்நேரத்தில் கேட்க முடிந்தது. அடுத்த கணம் அவ்வடிமை வீரர்களின் ஆயுதங்கள் அனைத்தும் காற்றில் பறந்தன. சிலரது ஆயுதங்கள் கையுடன் கீழே கிடந்தன. என்ன நடந்தது என்பதை அவ்வீரர்கள் உணர்வதற்குள் மீண்டும் அவர்களின் கூட்டத்திற்குள் நுழைந்தவன் அவர்கள் அனைவரின் உயிரையும் உருவி விட்டிருந்தான். அனைவரும் மண்ணில் கிடந்தார்கள். செங்குவீரன் மட்டும் கம்பீரமாக நின்று கொண்டிருந்தான். செங்குவீரனின் வாள் வேகத்தை கண்டு அதிசயித்து போய் அமர்ந்திருந்த யவனர்கள் அவனது வெற்றியை அடுத்து ஆரவாரமிடத் தொடங்கினார்கள். யுத்த மைதானத்திற்குள் நுழைந்திருந்த முரட்டு கைதி செண்டாயுதனை மறந்திருந்தான் செங்குவீரன். செங்குவீரன் அடிமை வீரர்களிடம் சண்டையிட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் செண்டாயுதன் இம்ஹோடெப்பின் அருகில் வந்திருந்தான். அவன் தனது செண்டாயுதத்தை உருவிக்கொண்டே இம்ஹோடெப்பிற்கு காவலாக நின்ற கவசம் தரித்த அந்த அடிமை வீரனை தாக்கினான் செண்டாயுதன். அவனது முதல் தாக்குதலை வெற்றிகரமாக தடுத்திருந்தான். ஆனால் அடுத்த தாக்குதலுக்கு அவனது வாள் கையில் இருந்து நழுவி காற்றில் பறந்து சென்றுவிட்டது. நிராயுதபாணியாக நின்ற வேளையிலும் வீரத்துடன் அக்கைதி செண்டாயுதனை கண்டு அஞ்சாமல் தாக்க முனைந்தான். அப்போது அவனது மார்பை நோக்கி தனது செண்டாயுதத்தை இறக்கினான் செண்டாயுதன். ஆனால் அப்போது அவனது செண்டாயுதம் அவனது மார்பை துளைக்காமல் ஒரு வாள் தடுத்திருந்ததை கண்டு நிமிர்ந்து பார்த்தான் செண்டாயுதன். அங்கே செங்குவீரன் நின்று கொண்டிருந்தான். ஆயுதத்தை இழந்து நின்ற அடிமையை விளக்கிய செங்குவீரன் செண்டாயுதனை நேருக்கு நேர் எதிர்கொண்டான். இருவரின் பார்வையும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்டன. அரங்கமே அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை அறியும் மாவலில் காணப்பட்டது. பெருத்த அமைதி அது. சற்று முன் செங்குவீரனின் வாழ்வீச்சின் வேகத்தை பார்த்தவர்கள் இவனும் வீரத்தில் செண்டாயுதனைப் போல சளைத்தவன் அல்ல எனும் முடிவுக்கு வந்திருந்தார்கள். இருவரின் ஆயுதங்களும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. செங்குவீரனின் வாளும் செண்டாயுதனின் செண்டும் மோதிக்கொண்டன. செண்டாயுதனின் உக்கிர தாக்குதல்கள் அனைத்தையும் திறம்பட சமாளித்தான் செங்குவீரன். நீண்ட சிலம்பங்குச்சியை கையில் பிடித்துக் கொண்டு சுழற்சி இரு முனைகளாலும் தாக்குவதைப் போல செண்டாயுதன் அந்த செண்டின் நடுப்பகுதியை கையில் கொண்டு அதிவேகமாக சுழற்சி செங்குவீரனை தாக்கினான். ஆனால் அவனது அனைத்து தாக்குதல்களையும் திறம்பட சமாளித்து தனது வாளில் வாங்கிக் கொண்டான் செங்குவீரன். செங்குவீரன் பதில் தாக்குதல் தாக்க முடியாத அளவிற்கு வேகமாக செண்டினை சுழற்சி கொண்டிருந்தான் அவன். அப்படிப்பட்ட வேகத்தினை அதுவரை செங்குவீரன் கண்டதே இல்லை. அவ்வளவு வேகம்! இவனிடமிருந்து தப்பிக்க வேண்டுமென்றால் நரம்படியை பிரயோகித்து விட வேண்டியதுதான் என செங்குவீரன் எண்ணிக்கொண்டிருந்த போது கொம்பு ஊதும் சத்தம் கேட்டதும் இருவரும் யுத்தத்தை நிறுத்தினார்கள். அவர்களுக்கு தெரியும், கொம்பு ஊதினால் அரங்கினுள் புதிதாக யாரையாவது அனுப்புவார்கள் அல்லது மிருகங்களை ஏவுவார்கள் என்று. கொம்பு சத்தம் கேட்டதும் இருவருமே மைதானத்தை சுற்றி பார்த்தார்கள். அங்கே ஒரு புலி அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தது. இதுவரை செண்டாயுதனை எதிர்த்து அவ்வளவு நேரம் யாரும் தாக்கு பிடித்தது இல்லை. ஆதலால் இருவரில் யார் வெல்லப் போகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள மக்கள் திரள் ஆர்வமுடன் இருந்த நேரத்தில் புலியை அனுப்பியதனால் நேற்றைய போன்றே அவ்வடிமை அந்த முரட்டு கைதியிடம் என்னை காப்பாற்று என்று சரணடைந்து விட்டால் இருவரும் பிறகு சண்டையிட்டுக் கொள்ள மாட்டார்களே என எண்ணியவர்
இருந்தவர்கள் சற்று எரிச்சல் அடைந்தார்கள். ஆனால் அவர்கள் யாரும் எதிர்பார்க்காத காரியம் அப்போது நடந்தேறியது. வாளினை இடையுறையில் சொருகிய செங்குவீரன் கீழே கிடந்த ஈட்டி ஒன்றை எடுத்துக்கொண்டு அந்த காட்டு ராசா புலியை நோக்கி நடந்து சென்றான். செங்குவீரனின் அந்த தைரியத்தை எண்ணிய செண்டாயுதனும் ஆச்சரியப்படவே செய்தான். யவனத்தில் முதல் முறையாக ஒரு வீரனை சந்தித்திருக்கிறேன் என்று. தூரத்தில் வந்தபோதே செங்குவீரனை பார்த்துவிட்ட அப்புலி அவனை நோக்கி வேகமாக ஓடி வந்தது. அதன் மீது தன் ஈட்டி மற்றும் குருவால் ஆகியவற்றை அடுத்தடுத்து எரிந்தாலும் அது விடாமல் ஆவேசத்துடன் அவனை நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்தது. அதை கண்ட செங்குவீரன் தன் வாளினை உருவினான். அவன் மீது பாய ஓடி வந்த புலியை செங்குவீரனுக்கு முன் சென்ற செண்டாயுதன் அதனை எதிர்கொண்டு அதன் கழுத்தில் தனது செண்டாயுதத்தை பாய்ச்சி ஓடி வந்த புலியை அதே இடத்தில் நிறுத்தினான். அவன் செண்டினை வெளியே இழுக்க அப்புலியின் கழுத்து சதைகள் அனைத்தும் பீத்து கொண்டு வெளியே வர மடிந்தது அப்புலி. இருவரின் வீரச் செயல்களையும் கண்ட அந்த மக்கள் திரள் மீண்டும் மாரவாரமிடத் தொடங்கினார்கள். அந்த அரங்கில் மீண்டும் இருவரில் யார் பிழைக்கப் போகிறவர்கள் என்பதை தீர்மானிக்கும் யுத்தம் ஆரம்பமானது. செண்டாயுதன் அவனது ஆயுதத்தை சுழற்சியபடியே செங்குவீரனை நோக்கி வர மீண்டும் கொம்பு சத்தம் எழுந்தது. மக்கள் அனைவரும் கலைந்தார்கள். அருகில் நிராயுதபாணியாக நின்ற மற்றொரு அடிமை, உணவு இடைவேளை, இனி மாலைதான் யுத்தம் என்றபடியே கீழே கிடந்த இம்ஹோட்டெப்பை தோளில் தாங்கியபடி உயர்த்தி நிற்க வைத்தான். செண்டாயுதனை சட்டை செய்யாத செங்குவீரன் ஓடி வந்து இம்ஹோட்டெப்பை தாங்கிக் கொண்டான். இருவரும் அவனை தூக்கிக் கொண்டு சென்றார்கள். தனது தாக்குதல்களை திறம்பட எதிர்கொண்ட அந்த வீரன் செல்வதையே ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டு நின்றான் செண்டாயுதன்.